கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 7/7/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. Get ready, be prepared, you and all the herders gathered about you, and take command of them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மிக திரள் கூட்டமான ஜனத்தின் தலைவனாகிய கோகுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதான வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தைகளை நாம் வேறு ஒரு கோணத்தில் நாம் இந்த வசனத்தை மாத்திரம் எடுத்து நாம் தியானிக்கலாம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நாமும் நம்மை சார்ந்த நம்முடைய குடும்பம், ஒருவேளை புருஷனாக இருந்தால் நீங்களும் உங்களுடைய மனைவி பிள்ளைகள், மனைவியாயிருந்தால் நீங்களும் உங்களுடைய புருஷன் பிள்ளைகள், உங்களை சார்ந்த உங்களுடைய குடும்பம், பெற்றோர் குடும்பம், பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர், என்னை சார்ந்த குடும்பம், என் கூட்டம், அல்லாவிட்டால் நீங்கள் ஒரு திருச்சபையின் போதகராக இருப்பீர்களே ஆனால் நீங்களும் உங்களுடைய சபை மக்களும் உங்களுடைய கிராமத்தின் மக்களும் நாம் ஆயத்தப்படு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுகிற நாம் மாத்திரமில்லாதபடி நம்மோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆயத்தம் என்கிற வார்த்தையில் ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். In the morning, O Lord, you hear my voice. In the morning, I lay my request before you and wait in expectations. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலையிலே உமக்கு ஆயத்தமாகி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை பார்ப்பதற்கும் உம்மை நோக்கி என் குரலை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து உம்முடைய முகத்தை பார்ப்பதற்காக, ஹல்லேலூயா, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 108ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். My heart is steadfast, O God, I'll sing and make music with all my soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல முதலாவது வாசித்தோம், விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஆண்டவர் கேட்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் கொண்டதாக ஆயத்தம். ரெண்டாவது, கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரத்தில் நாம் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக நிற்கிற நாம் ஏனோ தெரியவில்லை, தேவனை துதிப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு சரியான ஆயத்தம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு பாட்டு தெரியாது, பாட வராது, எனக்கு ராகம் தெரியாது அப்படின்னு. அது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ராகம் இருக்குதான்றது முக்கியம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை பாடுவதற்கு நீங்கள் உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா, அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலர் சொல்ல கூற்று அதுதான், உங்களுடைய ராகம் ஆண்டவருக்கு தேவையில்லை, நீங்கள் முழு மனதாக கர்த்தரை பாடுறீங்களா என்பது தான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஆயத்தம் உங்களுடைய கர்த்தரை பாடி துதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு குரல் வளை இல்லை, எனக்கு ராகம் இல்லை,
அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை பாடி துதிப்பதற்கு ஆயத்தமாக, நீ எப்படிப்பட்ட பாட்டாக இருந்தாலும் நீங்கள் ராகத்தோடு பாடுறீங்களோ ராகத்தோடு பாடலையோ, நீங்கள் முழு உள்ளத்தோடு பாடினாலே போதும். கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு சிறு பிள்ளையானவள் ஒரு சுவற்றின் ஓரமாய் அமர்ந்து முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறாள். என்னத்தான் ஜெபிக்கிறாள் என்று கவனிப்பதற்காய் அவளுடைய பெற்றோர் அவளிடத்தில் அணுகி அவளுடைய காது கொடுத்து கேட்ட பொழுது அவள் மூலையில் அமர்ந்து கொண்டு அவள் விண்ணப்பிக்கிறாள், ஜெபிக்கிறாள். எப்படி தெரியுமா? ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ அப்படின்னு சொல்லிட்டு இதை திரும்ப 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 அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். பெற்றோர் அவளை தட்டி, பேபி வாட் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, ஹalleluya, that little girl said, I am praying. அவள் சொன்னால், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது பெற்றோர் அவளை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ ஜெபிக்கவில்லை, நீ உன்னுடைய பாடம், நீ படித்ததான அந்த ABCD இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் லெட்டர், நீ அதை சொல்லி கொண்டிருக்கிறாய், இட்ஸ் நாட் அ ப்ரேயர் என்று சொல்லி அவளுடைய பெற்றோர் அவளை பார்த்து சொல்லுகிறார்கள். அந்த சிறு பிள்ளை புன்னகையோடு அவளுடைய பெற்றோரை பார்த்து சொல்லுகிறாள், டாடி மம்மி, ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரே, எனக்கு எப்படி ஜெபிப்பது என்று தெரியாது, பட் ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஏபிசிடி மூலம் நான் என்ன சொல்ல வரேன்றது அவருக்கு தெரியும்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஸோ ஸ்வீட். எவ்வளவு ஒரு உண்மையான வார்த்தை பாருங்களேன். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், எனக்கு பாட்டு தெரியாது, ராகம் வராது, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொல்ல வேணாம். நீ உங்களுக்கு என்ன தெரியும் அதை பாடுங்க. காலையில் எழும்பி உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடுங்க. ஒரே பாட்டு தான் தெரியுமா, அது ஒரு பாட்டையாக திரும்ப திரும்ப கர்த்தரை துதிக்கக்கூடிய பாடல்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பாடி உங்களுடைய இருதயம் கர்த்தருக்காய் ஆயத்தமாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 6:15 அங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாய், and with your feet fitted with the readiness that comes from the gospel of peace. இது எதற்கு? சுவிசேஷம் சொல்வதற்கு ஆயத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான மக்களுக்கு நீங்கள் பெற்ற ரட்சிப்பை அவர்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லுங்கள். இன்றைக்கு யாரோ ஒருவர் உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி காண்பித்தபடினால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் போதுமா? இந்த சுவிசேஷத்தை, இந்த காஸ்பல், இந்த நற்செய்தியை அநேகருக்கு சொல்வதற்கும் நீங்கள் ஆயத்தத்தோடு இருந்து, நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிற மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் வருகைக்காய் ஒரு கூட்ட மக்களையும் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 4:12 சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Prepare to meet your God, O Israel. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்றவரே, இன்றைக்கு நேற்று எல்லாரும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராதனை ஸ்தலத்தில் நின்று கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்தோம். இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகள், காரியங்கள், வேலைகள், ஸ்கூல், காலேஜ்னு சொல்லி எல்லாமே ஆயத்தமாகி இன்றைக்கி போகிறாங்க. ஆண்டவரே, அவளோடு கூட நீர் இருக்க, அவருடைய பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் செய்கிற ஒவ்வொரு பணிகளிலும், ஆண்டவர் ஊழியங்களிலும், ஸ்கூல், காலேஜ், அப்படிலாம் எல்லாத்துலேயும் இந்த ஜெபத்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகள் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ எல்லாத்துலேயும் உடைய கரம் கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் நாங்கள் படிக்க கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் ஆயத்தப்படுகிற மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த, கர்த்தரை பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுடைய இருதயம் ஆயத்தமாக, நாங்களும் ஆயத்தமாகி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்வதற்கு ஆயத்தம். என்றைக்கோ யாரோ ஒருவர் எங்களுக்கு சொன்னபடினால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் எங்களுக்கு சொன்னபடினால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் நாங்கள் இருந்து விடாதபடி, நாங்களும் அன்று ஆயத்தப்பட்ட மாத்திரம், ஆண்டோடு வருகைக்கு ஆயத்தப்பட்ட மாத்திரத்தில் இருந்து விடாதபடி, இந்த நற்செய்தியை இன்னும் அநேகருக்கு நாங்களும் சொல்லி ஒரு கூட்ட மக்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த
ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காய் ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய வருகைக்காய் ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருந்து ஹல்லேலூயா எங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டு காணப்பட எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய திருச்சபை மக்களையும் உங்களுடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தி காத்துக்கொள்ளும் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையும் ஜெபமும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஒரு ஊழியமாய் இதை உங்களுக்கு தெரிந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய சோஷியல் மீடியா லைக் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் பதிவு செய்யும்.